ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் கற்றுக்க போகிறோம். இந்த டிசைனை நல்லா தெளிவாக பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த டிசைனோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா லென்த்தி வீடியோவில் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். நீங்கள் லென்த்தி வீடியோவை பார்த்து செக் பண்ணி கற்றுக்கங்க. பார்க்குறதோடு மட்டும் இருக்காமல் நீங்கள் அதை எப்படி கட் பண்ணியிருக்காங்க, எப்படி தச்சுருக்காங்கங்கிறத ஒரு முறை நீங்கள் தச்சு பார்த்தா தான் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். எந்த ஒரு செயலுமே பார்க்குறதோடு இருக்கக்கூடாது, அதை செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் அதில் வரக்கூடிய மிஸ்டேக்கை நம்ம திருத்திக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஒரு 15, 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாடலை வச்சே நம்ம தச்சு கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமர் தான் அந்த வில்லேஜ் ஸ்டைலில் தைக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன மாடல் புதுசாக வருதோ அதை தான் தச்சு போடணும்னு நினப்பாங்க. இன்னும் சில கஸ்டமருக்கு டிசைனே போட பிடிக்காது, பிளெயினாக தான் தைப்பாங்க. இன்னும் சில கஸ்டமருக்கு அந்த த்ரெட் பைப்பிங் தச்சு போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கஸ்டமர் எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தச்சு போடணும்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம டெய்லர்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், A to Z வரைக்கும் தையலில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிறணும். அப்போ தான் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதனால் இப்போ புதுசாக வரக்கூடிய டிசைன்லாம் இது கஷ்டமாக இருக்கும், இது நம்மளால் கற்றுக்க முடியாதா அப்படின்னு நினச்சி விட்டுறாமல் தயவு செய்து நீங்கள் அதை தச்சு ட்ரை பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் நல்ல பலனை கொடுக்க முடியும். அவங்களும் உங்ககிட்ட தைக்கிறதுக்கு ஆர்வமாக வருவாங்க. தைக்கிற தொழில் ரொம்ப ஈஸின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஸ்டமரை டீல் பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தச்சு கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும், ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். அவங்க கேட்குற டைமுக்கு கரெக்டாக நம்ம கொடுத்துடணும். எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் சரி அதை நம்ம ராத்திரிக்கு பகலைக்குன்னு அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுக்கணும். அதுக்குன்னு நான் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கவே தூங்காதீங்கன்னு நான் சொல்லலை. தூக்கம் வர்ற வரைக்கும் தைச்சிட்டு தூக்கம் வரும்போது தூங்கி எந்திரிச்சிட்டேன், அதுக்கப்புறமா உட்காந்து நான் தைக்கணும்னு தான் சொல்கிறேன். அதனால் இப்போ வரக்கூடிய டிசைன் எல்லாமே நீங்கள் கற்றுக்கங்க. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தச்சு கொடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் பைப்பிங் டிசைன்லாம் தச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அப்படியே நல்லா ரிச்சாக தூக்கி காமிக்கும். கண்டிப்பாக த்ரெட் பைப்பிங் டிசைன்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அது கஷ்டம்னு நினச்சி அவாய்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சுலாம் இனிமேல் எந்த மாதிரி டிசைன்லாம் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளோ டிசைன் வந்தாலுமே பார்த்த உடனே தைக்க தெரிஞ்சிருக்கணும். வீடியோ பிடிச்சா லைக்